கரூரில் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மூன்றாவது வாரமாக இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூரிலே பிரச்சாரம் மேற்கொள்கிறார். விஜய் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கு மக்கள் கூட்டம் அலைகலென திறந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை அளிப்பார்கள். அதே வகையில்தான் இன்றைய தினமும் நாமக்கல் மற்றும் கரூரிலே ஏராளமான தாவேக தொண்டர்கள் பொதுமக்கள் என குவிந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாமக்கல்லிலே பிரச்சாரத்தை முடித்த பின்னர் சுமார் 3 மணிக்கு மேலாக கிளம்பி கரூரிலே விஜய் வந்து கொண்டிருந்தார். வழிநடிகளும் ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை வந்து கொண்டிருந்தார்கள். பரமத்திவேலூரிலே அவருடைய பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று வரவேற்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து பின்னர் அங்கிருந்து கரூர் பகுதிக்கு வந்திருந்தார். கரூரிலும் கூட அவருடைய வாகனத்தின் மீது ஏறி நின்று பொதுமக்களுக்கு கையசைத்து தங்களுடைய வரவேற்பையும் பெற்றுக்கொண்டார். ஏராளமான தொண்டர்கள் அவர்களுக்கு புகைப்படங்களை தருவது, மாலை தருவது, அதே போன்று வேல் உள்ளிட்ட பலவற்றை தந்து அவருக்கு வரவேற்பை தந்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது கரூர் பைபாஸ் இடத்திலே இருந்து தற்பொழுது இந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த இடத்தை விஜய் சென்றடைவார். அதன் பிறகாக அவருடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கரூரில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கின்றது, விஜய் எதை சார்ந்த விஷயங்களை முன்வைக்கப் போகிறார், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக திமுகவை சார்ந்து என்ன விஷயங்களை முன்வைக்கப் போகிறார், திமுக மீது என்ன விமர்சனங்களை முன்வைக்கப் போகின்றார் என்பதெல்லாம் இன்னும் சில நிமிடங்களிலேயே விஜய் பேசவிருக்கின்றார். இந்த கரூரினுடைய இந்த பகுதியில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்தும் மாநிலம் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் விஜய் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே திருச்சியில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட விஜய் அங்கும் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளையும் முன்வைத்தார். பாஜக திமுக சார்ந்த கட்சியின் மீதும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். விஜய் எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் எந்த அமைச்சர் இருக்கிறார், திமுகவை சார்ந்தவரா அதிமுகவை சார்ந்தவரா என்பதையெல்லாம் பார்த்து அது குறித்த விமர்சனங்களையும் விஜய் தொடர்ந்து வைத்து வருகிறார். அதிமுக மீது அவர் விமர்சனம் வைக்கவில்லை போன்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில நாமக்கல் தொகுதியில அதிமுகவின் மீதும் பாஜகவின் மீதும் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். தற்பொழுது இந்த தொகுதியிலேயே திமுக மீது என்ன மாதிரியான விமர்சனங்களை வைக்கப் போகிறார் என்பதையெல்லாம் இன்னும் சில நிமிடங்களிலேயே அவருடைய உரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சில நிமிடங்களில் பிரச்சாரம் நடைபெறும் இதற்கு விஜய் சென்றடைய இருக்கின்றார். வழிநடிகளும் ஏராளமான மக்கள் அவர்களுக்கு வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பிரச்சார வாகனத்தை ஏராளமானோர் பின்தொடர்ந்தும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் கூட காவல்துறை சார்பிலும் 2 தரப்பிலும் இருந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.